கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் எலிவேஷன் முன்னாடி ஒரு சிலை செஞ்சுருக்கேன். 2 சிலைகள் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கெல்லாம் அடுக்கி அந்த புக்கு மேலே 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைங்க உட்காந்த மாதிரி, இன்னொரு குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து இப்படி 2 கைகளை விரித்து வானத்தை பார்த்த மாதிரி ஒரு சிலையை பண்ணியிருக்கேன். இது என்ன விஷயத்துக்காக பண்ணியிருக்கேன்னா, இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து கற்றா நம்ம உயர்நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த சிலையை வடிச்சிருக்கேன். இந்த சிலையை எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வடவள்ளி தக்ஷா மோகன் சார். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு, மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு 2 சிலைகள் பண்ணியிருக்கேன். இந்த சிலை இல்லாமல் ஆப்போசிட்டில் இன்னொரு சிலை, அதாவது விரல்களோட ஒரு உலகம் உள்ள ஒரு உருண்டை இருக்கும், அதாவது பாதுகாக்கிற விரல். அந்த உலகத்தில் உருண்டையில் இருந்து ஒரு விதைச்சு அது வந்து மரமாக செடியாக வர்ற மாதிரி ஒரு விஷயம். அதாவது மண் வளம் காப்போம், மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன். அது ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியும் இந்த 2 சிலைகளை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நான் சிறைக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ அந்த சிறைக்கு போனப்போ 4 மாதம் நான் உள்ளே இருந்தேன். அப்போது வந்து எனக்கு உள்ளே இருக்கும்போது அதாவது நம்ம வந்து நம்ம வெளியே போய் என்ன பண்ண போகிறோங்கிறது எனக்கு தெரியல. அப்போது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நான் உள்ளே உட்காந்துருக்கும்போது எனக்கு வந்து இந்த பேப்பர் கட்டிங்கு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் உள்ளே படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிப்போம். அதில் வந்து பேப்பரில் கட்டிங்கில் எடுத்து வச்சு அப்போது அங்கே கீழே இருக்கிற அந்த பென்சிலு இதெல்லாம் எடுத்து வரைய ஆரம்பித்தேன். அப்போது வரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த வார்டன் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அப்போது ஜெயிலர் அதே மாதிரி அவங்க வரும்போது பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வெளியில் போனோடனே இந்த தொழில் நல்லா பிடிச்சிக்கிங்க, தைரியமாக பண்ணுங்க. நான் அவர்கிட்ட நிலைமையை சொன்னேன், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நான் வந்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை, ஃப்யூச்சர் பற்றி சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணிட்டு போனார். அப்போ அதில் இருந்து எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சது, சரி நம்ம இது நமக்கு வரையறதுக்கு நல்லா வருது, சரி இதை நம்ம கேட்ச் பண்ணி நல்லா பண்ணலாம். எல்லாத்துக்கும் அவங்க வந்து டைம் ஒதுக்கி தனித்தனியெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ கூட்டாக இருப்பாங்க, அவங்கவுங்க மூளைக்கு ஏற்றின மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அப்போது வந்து இதில் என்ன நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புன்னா, நம்மளோட சிந்தனை சரியாக இருந்தால் போதும். நம்ம கரெக்டாக நம்ம வெளியில் போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கிது. அப்போது வந்து அங்கே இருக்கிறவங்களோட பிரெயின் வாஷ், மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. அது நல்லது எது, நம்ம கெட்டது எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கெட்ட விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தூர வீசிடுவோம், போக மாட்டோம். நல்ல விஷயம் நமக்கு மனசுக்கு தெரியும், நம்ம உள் மனசுக்கு தெரியும். அப்போ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அது போல போகணும்னு நான் எல்லாத்துக்கும் சொல்ல வரேன். எனக்கு இது வந்து 15 வருஷமா நான் இப்போ இந்த இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷமா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். சிலவை செய்கிறது தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, 2வது வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் வந்து இந்த செம்மொழி மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது காம்பவுண்ட் வால்லாம் பிக்சர்ஸ்லாம் வரையறதுக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போது செம்மொழி மாநாடு எனக்காகவே நடந்த மாதிரி எனக்கு ஒரு தோணுது, இன்னைக்கு தோணுது. அதில் நிறைய பண்ணும்போது எனக்கு மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரவேற்பு வர ஆரம்பிச்சது. வரவேற்பு வரும்போது எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாச்சு. சரி, நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சதுக்கே இவ்வளோ ஃபீல் நம்ம உள்ளே போயிட்டோம், இதை திருந்தணும்னு சொன்ன உடனே இவ்வளோ பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், அப்போ திருந்தி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக நான் எடுத்துகிட்டு இந்த சிலையெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.